اللهم صل على سيدنا ومولانا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. صدق الله العظيم. فأما إن كان من المقربين. அறிந்து கொள்ளுங்கள், மரணிக்கும் தருவாயில் இருப்பவர் அல்லாஹ்வினால் நெருக்கமாக்கப்பட்டவராக, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவராக இருந்தால் அவருக்கு கிடைக்கும் பாக்கியம் என்னவெனில், ஃபரௌஹுன், நல்ல சுகம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். வரைஹானுன், அழகிய உணவு அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். வஜன்னத்து நஈம், பாக்கியம் நிறைந்த சொர்க்கமும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆ உடைய 88, 89 ஆகிய 2 வசனங்களுக்கான விரிவுரை. இந்த 2 வசனத்திலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூராவுடைய இறுதி பகுதி இது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சூராவின் துவக்கத்தில் மறுமை பொழுதில் மனிதர்கள் 3 பிரிவாக பிரிக்கப்படுவார்கள். வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, அதில் சாபிகூன், முகர்ரபூன் என்கிற உயர்ந்த பிரிவினர், அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறத்தார், அஸ்ஹாபு ஷிமால் இடப்புறத்தார் என்றெல்லாம் அல்லாஹ் அதை பற்றி தொடக்கத்தில் சொல்லி, அதன் பிறகு மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு அம்சங்கள், சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள், நரகத்தில் இருக்கிற வேதனைகள், இதையெல்லாம் சொல்லி அல்லாஹ்வின் வல்லமைகளை குறித்து தொடர்ந்து பேசி, இப்போது இந்த சூராவினுடைய இறுதி பகுதியிலே அல்லாஹ் ஒரு முக்கியமான தகவலை, மரணத் தருவாயில் இருப்பவர்களை அடையாளம் காட்டி, எவ்வாறு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில்தான் மரணம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்கிறானோ, அதை வைத்தே நாம் அல்லாஹ்வினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்பதை பற்றி இதற்கு முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டது. இப்போது அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் மரணம் வந்தே தீரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மரணம் வரும் என்று சொல்லாமல் சுவைத்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதுல ஒரு பெரிய ஆழிய கருத்து இருக்கிறது என்பார்கள் விரிவுரையாளர்கள். இப்போது மரணம் வருகிற அந்த தருவாயை சந்திக்கிற போது ஒரு நல்லடியார் மரணத்தை எப்படி சந்திப்பாங்க, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற பெருமக்கள் எவ்வாறு மரணத்தை சந்திப்பார்கள், பாவப்பட்ட அடிமைகள், பாவிகளிலும் பெரும்பாவிகளாக இருப்பவர்கள் மரணத்தை எப்படி சந்திப்பார்கள், இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூராவின் கடைசியாக சொல்லி முடிக்கிறான். இதில் முதலாவது முகர்ரபீன், முகர்ரபூன், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்ற பெருமக்கள். இந்த முகர்ரபூன் என்ற வார்த்தைக்கு இப்னு கசீரில் அல்லாமா இப்னு கசீர் ரஹிமஹுல்லா விளக்கம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்கள். நெருக்கம் பெற்றவர்கள் என்று சொன்னால் ஏனோ தானோன்னு அமல் செய்யாமல், 5 நேரம் ஃபரத தொழுதா போதுமே அப்படின்னு மட்டும் நினைக்காம, உபரியான நஃபிலான வணக்கங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, தொழுகை என்று சொன்னால் ஃபரதை மட்டும் முடித்தா போதும் இல்லாமல் தஹஜ்ஜத்து மற்றும் உள்ள நஃபிலான வணக்கங்கள் எல்லாவற்றையும் பேணி தொழுபவர்கள், ஃபரலான ரமலான் நோன்பை மட்டும் முடித்து விடலாம் என்று இல்லாமல் நஃபிலான வணக்கங்களை, நோன்புகளை பேணி நோன்பு வைப்பவர்கள், ஃபரலான ஜக்காத்தை மட்டும் கொடுத்தா போதும் நினைக்காம எக்ஸ்ட்ரா அவங்க அதிகப்படியாக உபரியாக அதிகமாக சதக்காக்களை வாரி வழங்க முற்படுபவர்கள்,
அது மட்டுமல்லாமல் நிறைய அமல்கள், அது தொழுகை இபாதத்து 50 கடமைகளில் மட்டும் சுருக்கம் அல்ல. உபரியாக அல்லாஹ்வினுடைய அன்பு இதில் கிடைக்குமா அதில் கிடைக்குமான்னு பார்த்து பார்த்து அமல் செய்பவர்கள். ஏதாவது இந்த அமல் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்காதா, இந்த உதவி செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பு பார்வை என் பக்கம் திரும்பாதா அப்படின்னு பார்த்து பார்த்து செயல்படுபவர்கள் தான் முகர்ரபீன். ஏதோ அல்லாஹ் சொன்னதை செஞ்சுட்டேன்ல, ஃபரலை மட்டும் முடிச்சேன்ல, அதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஆக்கிக்கணும். மனிதன் தன்னுடைய துன்யாவுடைய விஷயத்தில் ஏதோ போதுமான அளவுக்கு அப்படின்னு நினைக்கிறது இல்லைல்ல. இப்போ இன்னும் வேணும்னா நினைக்கிறான். அல்லாஹ்வும் முத்தகாசுர், அதிகம் நினைக்கிறான் பாருங்க. அதுவே அவனை வீணாக்கி விடுகிறது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 ட்ரெஸ் இருந்தால் போதாதா அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லைல்ல. ஏன் ஒரு 100 ரூபா செருப்பு போட்டால் பத்தாதா, 1000 ரூபாய்க்கு தான் வாங்கணுமா அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லைல்ல. அப்போ எதுலையுமே சிறந்ததை, ஹைரு அபுகா, நீடித்தது சிறந்ததை தேர்வு செய்து வாங்கணும்னு மனுஷன் துன்யாவுடைய விஷயத்தை நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுதல், இபாதத்தில் ஆখিরাத்தில் உயர்ந்த அது எதோ போதுங்க, இதே பெருசுங்க அப்படின்னு நினைக்கிறது என்ன நியாயம் அது? இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை நெருங்கி வரக்கூடிய அடியார்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான அன்பளிப்பு, பரிசு, பாராட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் செய்கிறான். ஏன் நான் சொன்னதை மட்டும் செய்கிறதுன்னு இல்லாமல், நான் சொல்லாவிட்டால் நான் ஆசைப்படுவேன்னு நினச்சி செஞ்சீங்கல்ல அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம், அதான் முகர்ரபூன் என்று சொல்வது. இப்போது ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு செய்கிறாருங்க. நான் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை பேக் அது இது எடுத்து வாங்கி கொடுத்தாருங்க. இந்த இடையில சாக்லேட் கேட்கறது, அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னா ஒரு தகப்பனுக்கு அழகாது. நியாயமாக யோசிச்சு பாருங்க. அதை வாங்கி கொடுத்தா, அதை வாங்கி கொடுத்தா, என் பிள்ளைக்காக நான் பிரியத்தில் எதை வேணாலும் செய்வோம்னு நினைப்போம்ல. அது பிரியம் வந்துட்டா, உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்ல, எக்ஸ்ட்ரா ஏன் கேட்குறேன்னு கேட்க மாட்டான். அது தகப்பன் தன் புள்ள மேலே இருக்கிற பிரியத்தில், கணவன் தன் மனைவி மேலே இருக்கிற பிரியத்தில், அது பிரியம் என்று வந்து விட்டால் இதுக்கு செலவா அப்படின்லாம் யோசிக்கிறது இல்லை. இது யதார்த்தமாக பிரியத்தின் வெளிப்பாடு. அதில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை பெருசாக நினைக்க மாட்டான். இதுதான் மனிதன். ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்வு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இங்கே தான் வைத்து ஒரு நபர் ஒரு 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 1 லட்சம் ரூபாய் 1,4 லட்சம் ரூபா ஒரு பைக்கை தூக்கிட்டு வந்து நிறுத்தியிருந்தார். ஃபஜ்ர் முடிச்சுட்டு வெளில போகிறேன், உடனே இந்த சாவியை கொடுத்து துவா செஞ்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றார். அப்போ அவர் நமக்கு நல்லாவே தெரியும், அவர் ஒரு நாளைக்கு 300 ரூபாயா 250 ரூபா தான் சம்பளம், கூலி, அவ்வளோதான். அப்போ மாதத்துக்கே எவ்வளோ ஆக போகுது? 8 ரூபா 9 ரூபா சம்பாதிக்க, வீட்டு வாடகை எதுவுமே இருக்காது. அப்போ ஏங்க எப்படிங்க இவ்வளோ பெரிய காசை போட்டு வாங்கியிருக்கீங்களே, எப்படி எல்லாம் கடன் ஒரு 10,000 ரூபா சேமிச்சு வச்சு தான் வாங்கிட்டு, மீதி எல்லாம் 90,000 ரூபா எப்படி கட்டுவீங்க? டியூ கட்டுவேன். ஏங்க உங்கள் வருமானத்துக்கும் இந்த வண்டிக்கும் சம்மந்தமே இல்லையே, யாருக்கா? என் பையனுக்கா வாங்கினேன் ஹஸ்ரத் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் கேட்டேன், ஏன் ஒரு செகண்ட்ஸில் பார்த்து ஏதோ வாங்க முடியாதா, இதுக்கா இவ்வளோ காசு கொடுத்து? ஹஸ்ரத், என் பையன் முதல் முறையாக என்கிட்ட இது வரைக்கும் கேட்டதே இல்லை, முதல் முறையாக பிரியத்தோட எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் சொல்கிறத அவர் பெருசாக நினைக்கிறேன். அவர் பார்வையில் என்ன தெரியுதா, தான் பையன் பிரியமாக கேட்டான், இது வரைக்கும் வாயை திறக்காதவன் என்கிட்ட கேட்டான். அப்போ பிரியம் வந்த பின்னாடி டியூ கட்டுறதுனா கஷ்டம் தானே, பின்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாரோ தெரியல. அப்போ கடன் சிக்கல் அது இது அது எதுவுமே அவர் கண்ணு முன்னால தெரியல. பிரியம் என்று வந்து விட்டால் அந்த பிரியம் அவரை எந்த கஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாவது நான் தன்னுடைய பிரியத்தை காட்ட வேண்டும், தன் பிள்ளைக்கு அர்ப்பணிக்கணுங்கிற எண்ணம் மனத்தருவதில் ஒரு தகப்பனுக்கு. அது தப்பா ரைட்டாங்கிறது பேச்சு இல்லை. ஒரு பிரியம் ஒருவனை எந்த அளவுக்கு தூண்டுகிறது என்பதற்காக ஒரு சின்ன உதாரணம். இதே மாதிரி தான் முகர்ரபீன் என்கிற அல்லாஹ்வுடைய அடியார்கள் இரவெல்லாம் வணங்குவார்கள், பகலெல்லாம் நோன்பு நோற்பார்கள், இபாதத்துகளில் கூடுதல் சிரமம் எடுத்துவாங்க. ஏன் அப்படிலாம் கஷ்டப்பட்டு ஏன்ப்பா சிரமம் எடுக்கணும்னு கேட்டால், அது அந்த இன்பத்தை அடைஞ்சாதான் தெரியும்.
எப்போ ஒரு தகப்பன் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்டால், என் பிள்ளைக்கு தாங்க நான் சம்பாதிக்கிறேன், நான் அவருக்காக கஷ்டப்பட அப்படின்னு நினைக்கிறான்ல. அப்போ ஒரு தகப்பன் தான் பிள்ளை மேல இருக்கிற பிரியத்தில் சிரமம் பெரிதாக தெரிவதில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? எத்தனை தாய் தந்தையர்கள் தாம் மருந்து மாத்திரையை கஷ்டத்தை மருந்து மாத்திரையெல்லாம் மிச்சப்படுத்தி காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க. எத்தனை தாய் தந்தையர்கள் தங்களுடைய பெருநாளுக்கு தனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, போன வருஷம் போட்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், பிள்ளைங்க வெளியில் போகிறாங்க 4 பேர் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கணும், புது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு தான் அந்த பழைய ட்ரெஸ்ஸை போடுறவங்களாம் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அன்பு வந்து விட்டது, கூடுதலாகி விட்டது என்றால் அந்த பிரியம் அவர்களை அர்ப்பணிக்க தோன்றுகிறது. தன்னை சிரமத்திற்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது அல்லவா? அதை அடிப்படையாக வைத்து ஒரு முக்கியமான தகவல், முகர்ரபூன் என்றால் அல்லாஹ்வுக்காக மனதார சிரமப்படுவாங்க. இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க வணங்கும் என்ன தேவை வந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ முன் செய்த பின் செய்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, அல்லாஹ் கேரண்டி கொடுத்தாங்க. யஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம் மின் தம்பிக்க. ஏங்க இப்படி வணங்குறீங்க யா ரசூலல்லாஹ்? ஆயிஷா அம்மா கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூர். இப்படி என்ன இவ்வளோ அந்தஸ்தில் வச்சிருக்கிறான், இப்படிப்பட்ட மக்காம அல்லாஹ் கொடுத்துருக்கான், நான் நன்றி செலுத்தி அடியானா இருக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம். அப்ப நெருக்கம் கூடி விட்டதென்றால் அவர்களுக்கு இபாதத்து கூடும், உபரியான நஃபிலான வணக்கங்கள் இதெல்லாம் நஃபில் தானே, இதெல்லாம் சுன்னத்து தானேங்கிற பார்வை அவங்கள்ட்ட இருக்காது. எதை செஞ்சா அல்லாஹ் பிரியம் கிடைக்கும், அல்லாஹ்வோட சந்தோஷம் கிடைக்கும், என்ன பொருந்திக்குவானா, எபுத்தகூன ஃபதுலம் மினல்லாஹி வரிதுவானா, அல்லாஹ்வுடைய அருளையும் பொருத்தத்தை எதிர்பார்த்து தேடி 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 செய்ய நினைப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை தருவானாக. அப்போ அல்லாஹ்வுடைய அன்பை தேடி புறப்படுறவங்க எல்லாத்துக்கும் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அது ஈஸியாக வந்து சொர்க்கம் கிடைக்கிற விஷயம் இல்லாமல், ஹசிப்தும் அன் ததுகுல் ஜன்னா வலம்மா யாத்திக்கும் மஸலுல்லதீன் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்த கஷ்டம் எதுவுமே வராமல் ரொம்ப ஈஸியாக சொர்க்கம் கிடைக்கும்னு நினச்சிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை கொடுக்கணுங்க. அந்த ஒரு விலை இருக்குது. 10,000 ரூபாய் மதிப்புக்கு ஒரு உழைப்பு இருக்குது, ₹1,00,000 மதிப்புக்கு ஒரு உழைப்பு செஞ்சாகணும். அப்போ சொர்க்கம் நம்ம சிறப்பாக கிடைக்கணும், உயர்ந்ததாக கிடைக்கணும்னு அதே அளவுக்கு நம்மள்கிட்ட உழைப்பு இருக்கணும். மறுமைக்கான உழைப்பை நாம் இந்த உலகில் செய்தே ஆகணும். அப்போ அல்லாஹ்வும் நம்மளை டெஸ்ட் பண்ணுவான். அது அவங்கவுங்க தரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு சாதாரண 20 ரூபா தேங்காயை வாங்குறதுக்கு தட்டி பார்க்கணும், ஒரு 5 ரூபா முருங்காய் வாங்குறதுக்கு முறுக்கி பார்க்குறோம், எல்லாம் நம்ம செய்கிறோம்ல. அப்போ அல்லாஹ்வும் தட்டி பார்ப்பான், உன் ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கா? அது அல்லாஹ்வுடைய ஒரு மெத்தட் இருக்கு. தட்டி பார்க்கறதுக்கு ஒரு முறை இருக்கு. சில சிரமங்களை ஏற்படுத்துவான், கஷ்டங்களை, நோய்களை, கடன் சிக்கல் ஏதாவது ஒன்று ஏற்படுத்துவான். இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பார்ப்பான். அதனால தான் வலிமார்கள் சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் கடுமையான கஷ்டம் வந்ததுன்னா அந்த அடிப்படையில் தான். அப்படி இல்லாவிட்டால் பிலால் ரலியல்லாஹு போட்டு கடுமையான கஷ்டத்தில் வெயிலில் போட்டு அவங்கள புரட்டி எடுத்தாங்களே, அவங்க எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்தணும்? ஈமான் கொண்டவங்களை உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து கண்ணியமா அப்படி செய்யலாம்ல. அல்லாஹ்வுடைய பார்வை என்னன்னா, எனக்கா நீ கஷ்டப்பட தயாரா அப்படிங்கிறத அல்லாஹ் செக் பண்ணுவான். ஒவ்வொரு சஹாபியும் பட்ட கஷ்டங்களை பற்றி வரலாற்றில் படித்தா கண்ணில் தண்ணீர் வராமல் இருக்காது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து சந்திச்சாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களை ரொம்ப பிரியப்படுறேன், ரொம்ப ரொம்ப பிரியமாக வச்ச பிரியம் இருக்குது. அப்படியா அப்படின்னு கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கணும்? அப்படியா, உனக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, உனக்கு இந்த உலகத்திலே நிறைய சுப செய்தி அப்படிலாம் சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, மேட்டிலிருந்து தண்ணி கீழே வரும்போது எப்படி ஸ்பீடாக வரும், கீழேருந்து மேலே ஏறதாங்க கஷ்டம், மோட்ரு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றணும். மேட்டிலிருந்து அருவியிலேருந்து மேட்டிலேருந்து தண்ணி வர்றது ஸ்பீடாக வரும் பாருங்க. அதை உதாரணம் சொல்லி, மேலிருந்து கீழாக தண்ணீர் வேகமாக பாய்வதை போல் உனக்கு சோதனை வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும்னாங்க. யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அந்த சஹாபி சொன்னாங்க, உங்களை நான் ரொம்ப பிரியப்படுறேன், ரொம்ப பிரியப்படுறேன்னு சொன்ன உடனே உனக்கு எல்லா கஷ்டமும் போயிடும்னு சொல்ல, கஷ்டம் நிறையா வரும்னாங்க. ஏன்? அப்போ கஷ்டத்தில் என் மேலே பிரியம் வச்சிருக்கீங்களாங்கிறத ப்ரூவ் பண்ணும். அப்போ கஷ்டத்தை கஷ்டமாகவே பார்க்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் மேலே பிரியம்னா அதான். அப்போ அந்த அடிப்படையில் முகர்ரபூன் என்கிற நெருக்கத்தை பெற்ற அடியார்களை பற்றி இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் மிக நீண்ட விளக்கத்தை சமர்ப்பிக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்பது அவ்வளவு ஈஸியாக கிடைக்கிற விஷயம் அல்ல. அதுக்கு நம்ம பெரிய மெனக்கடணும், போராடணும். ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, அல்லாஹ்வுடைய அடைந்து கொள்கக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தாத்து விஷயத்தில் நீங்கள் எப்படி முயற்சி செய்யணுமோ அப்படி முயற்சி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்லேயே அதை ஆர்வம் மூட்டுகிறான். ஆர்வம் மூட்டுவதோடு எப்படி நெருங்கிறது, அல்லாஹ்வை நெருங்கிறதுனா, இப்போ இவர் என் பக்கம், நீங்கள் என் பக்கத்தில் இருக்கார், நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு அடி நெருங்கி வந்தேன், நீங்கள் எங்கே நெருங்கி வந்தீங்க. அது மாதிரி அல்லாஹ்வை நெருங்கிறதா? அல்லாஹ் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அல்லாஹ்வை நெருங்கிறனா இங்கே பக்கத்தில் இருந்தால் இவங்க பக்கத்தில். அல்லாஹ்வை நெருங்கிறதுன்னு சொன்னால் உள்ளத்தால் உள்ளுணர்வால் நெருங்குவது. அல்லாஹ்வை நெருங்கி விட்டோம் என்பதற்கு அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அழணும், கெஞ்சணும், கேட்கணும் அப்படின்னு இயல்பாகவே ஒரு ஆர்வம் தூண்டும். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு சோத்து படுத்தாலும் சரியாக 3 மணிக்கு விழிப்பு வந்துடும். அடியான எந்திரி என்கிட்ட பேசுன்னு நல்லா ஆசைப்படுவான். அந்த உணர்வை தூண்டுவான் அல்ல, கல்வியில் அந்த மாதிரி ஆர்வம் தூண்டப்படும். இவரே டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் போகணும்னு நினைச்சாலும் துஆவை முடிக்க முடியாது. இன்னும் 2 வரி கேட்கலாமேன்னு அவருக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வம் தூண்டப்படும். அவர் எப்போ அல்லாட்ட அழுகுக்கு கையை தூக்கணும், எப்போ துஆவுக்கு கையை தூக்கணும், அவர் அறியாமலேயே கண்ணில் தண்ணீர் வரும். குர்ஆனின் வசனங்களின் மீது, குர்ஆனை ஓதுவதன் மீது ஒரு ஆர்வம் வரும், இன்பம் ஏற்படும். அவரால் தூக்கிட்டாருன்னா சீக்கிரம் வைக்க முடியாது, என்னாச்சு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 பக்கம் ஓதிக்க அப்படின்னு ஆசை உண்டாகும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைத்திருப்பதற்கான சில அடையாள சுவடுகள் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். இப்போ இந்த அன்பு கிடைச்சி மிகச்சிருச்சுன்னு சொன்னால் இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இவங்களை தான் அல்லாஹ் முகர்ரபூன் என்று சொல்கிறார். இந்த முகர்ரபூன் என்ற எல்லைக்கு அவர்கள் வந்து விட்டால், நெருக்கம் பெற்றவர்கள், அன்பை பெற்றவர்கள்ங்கிற குறுப்பு வந்து பல படித்தரம் சார்ந்தது. அதாவது அதுலேயும் பிரைமரி, செகண்டரி, ஹையர் அப்படி கிரேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒருத்தர் கரெக்டாக ஹலால் ஹராம பேணி நடக்கணும். அதுக்கு பேர் ஷரியத் என்று பெயர். ஹலால் ஹராம கரெக்டாக பேணி நடக்கணும். எது அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு அதை செய்யணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஹராமு மக்ரூஹு எல்லாத்தை விட்டு அவாய்ட் பண்ணி தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். இது ஷரியத். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் படி. செகண்ட், அவர் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான 2வது படி தரீக்கத் என்று சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள். தரீக்கத் என்று அதற்கு பெயர். இது செகண்ட் ஸ்டேஜ். இது வந்து ஒரு செகண்டரின்னு ஒன்று வச்சுக்கலாம், செகண்டரி. அதுக்கடுத்து அவர் இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வின் அன்புக்காக தன்னை உள்ளத்தாலும் உணர்வாலும் ரூகாலும் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய 3வது நிலைக்கு பேர் ஹகீகத் என்று பெயர். இது வந்து ஹையர் செகண்டரி மாதிரி. இது அடுத்த ஸ்டேஜுக்கு. 4வது ஒரு படித்தரம் இருக்கிறது, அல்லாஹ்வை ஒரு வினாடி கூட மறவாமல் இருக்கக்கூடிய, எந்த பொருளை பார்த்தாலும் அதை அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு பார்க்கக்கூடிய, அந்த உணர்வில் தூண்டப்படக்கூடிய ஒரு நிலை. எப்பவுமே அல்லாஹ்வை மறக்காம இருப்பாங்க. லா எதுக்குருல்லாஹ் அலா குல்லி அஹ்யானி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. எப்பவுமே அல்லாஹ்வை மறக்காம இருப்பாங்க. இது மாரிஃபத் என்ற உயர்ந்த நிலை. அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான படித்தரங்கள். இந்த உயர்நிலையை நோக்கி செல்பவர்களுக்கு இறைநேச பெருமக்கள் என்று பெயர். இந்த குர்பு என்ற நெருக்கத்தை பெற்றுவிட்டால் அவங்களுக்கு இந்த உலகத்தில் சில சிரமங்கள் மற்றவங்களை விட கொஞ்சம் கூடுதலாக தெரியலாம், மற்றவங்களோட கஷ்டப்படுற மாதிரி தெரியலாம். ஆனால் அவங்க மரண தருவாய் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஃபரௌஹும் வ ரைஹானும் வ ஜன்னத்து நஈம். 500 ரஹ்மத்துடைய மலக்குகள் அப்படியே இறங்குவாங்க. அதாவது நல்லவங்க ரூஹ வாங்கக்கூடிய மலக்குகள் ரஹ்மத்துடைய மலக்குகள். நம்ம இஸ்ராயில் மலக்குல் மௌத்து நம்ம சொல்கிறோம், அந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நல்லவர்களுக்கான ரூஹை வாங்கக்கூடிய மலக்கு என்பவர்கள் தனி பிரிவினர், ரஹமத்துடைய மலக்குகள். தீயவர்களுடைய ரூஹை வாங்கக்கூடிய மலக்குகள் என்பவர்கள் அவங்க தனி பிரிவினர், அதாவுடைய மலக்கள் வருவாங்க. இப்போ நல்லவங்களுடைய ரூஹை வாங்குறதுலேயே இவர்கள் முகர்ரபீன். இவங்க எப்படி வருவாங்கன்னா 500 ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருவாங்க. வரும்போது எப்படி வருவாங்க தெரியுங்களா? இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அதை அழகாய் விவரித்து ஹதீஸினுடைய பல்வேறு ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், வரும்போதே சொர்க்கத்துடைய கஃபன் எடுத்தே வருவாங்க. சொர்க்கத்தோட கஃபன் எடுத்தே வருவாங்க. சொர்க்கத்திலிருந்து நறுமணம் கஸ்தூரி எல்லாம் எடுத்துக்கிட்டே வருவாங்க. வந்து அவருடைய ரூஹுடைய தருவாய், ஒவ்வொருவருக்கும் அவருடைய மரணத்தினுடைய கடைசி தருவாய் கர்கரா என்று முன்னால் சொல்லப்பட்டதல்லவா விரைவாக, அந்த ஸ்டேஜ் வந்தோடனே அவருக்கு மறுமையினுடைய தன் இருப்பிடத்தை கண்ணால பார்ப்பார். கண்ணால பார்க்கிற பாக்கியம் கிடைச்சிரும். சொர்க்கத்தில் அவருக்கான வாய்ப்பு இருப்பிடம் என்றால் அந்த சொர்க்கத்தை கண்ணால பார்ப்பார்.
அவர் சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்வார். ரூஹு வாங்கிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் இவ்வளவு சந்தோஷத்தை உண்டாக்குறான். ஒருவேளை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக தீயவராக இருந்தார் என்றால் அந்த தீயவருக்கு அவர் நரகத்தில் எந்த இருப்பிடத்தில் இருக்க போகிறார் என்ற அந்த இருப்பிடம் காட்டப்படும். காட்டப்பட்ட உடனே அவன் தடுமாறுவான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அதற்கு விளக்கம் தருகிறார்கள் இப்னு கசீரில். அப்ப அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நல்லவர்கள் என்ன நினைப்பாங்க, அந்த சந்தோஷத்தினுடைய மிகுதியால் மரணத்தை ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. என் ரப்ப சந்திக்க போறனே அப்படிங்கிற ஆசை அவங்க கல்வில மிகச்சிரும். அந்த மிகைப்பு அவர்களை தன்னை சுத்தி இருக்கிறவங்களை பத்தியே பெருசா நினைக்க மாட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை பெற்ற பெருமகனார். அவங்க ரசூல் மீது காதல் கொண்டவர்கள், ஆசை கொண்டவர்கள், அந்த மாதிரி ஒரு பேரன்பு வைத்திருந்தார்கள். நம்ம எல்லாம் அறிந்த பாங்கு சொன்ன நிகழ்வுகளை அறிந்திருக்கலாம். அவங்களுடைய சக்கராத்துடைய நேரம் அந்த ஸ்டேஜில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அழுகிறாங்க. கொஞ்சம் அவங்க மயக்கம் தெரிஞ்சிச்சு. எல்லாரும் பார்த்தா மனைவி பிள்ளைங்கள்லாம் அழுகிறத பார்த்த உடனே ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. எங்களை விட்டு நீங்கள் பிரிய போகிறீங்களே நினச்சி நாங்கள் அழுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன திரும்ப பதில் சொன்னாங்க, அல்ல அல்ல, என் ஹபீபை நான் சந்திக்க ஆசைப்பட்டு இருக்கிறேன். இதோ என் ஹபீபை நான் சந்திக்க போறேன். இந்த சொர்க்கத்தினுடைய அந்த காட்சிகள் காட்டப்பட்ட உடனே அவங்க சொன்னாங்க, என் ஹபீபை நான் சந்திக்க போறேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க என்ன அழுகிறீங்கன்னாங்க. அப்ப எந்த மாதிரியான உணர்வு அவர்களுக்கு தூண்டப்பட்டிருக்கும். சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்க போவதற்கான அந்த அடையாள குறியீடுகள் எல்லாம் வெளிக்காட்டப்படும் போது அவர்கள் அடைகிற இன்பமே வேறு. அந்த அந்த ஸ்டேஜ் வந்தோடனே மரணமே ஒரு சந்தோஷமாயிடும். எல்லாரும் போறாங்களே நினைப்பாங்க, ஆகா நான் ரப்ப சந்திக்க போறேன்னே நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான உணர்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு ஒரு தஃப்சீர் இப்னு கஸீர் எழுதியிருக்கிறாங்க. ஒரு நபர் கழுதையின் மீது அமர்ந்து போய் கொண்டிருந்தார். ஒரு ஜனாசா முன்னால போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவருடைய முடியெல்லாம் நரைத்து போயிட்டு இருந்தவர் திடீர்னு அங்கே அமர்ந்திருந்தவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஜனாசா போகும்போது சொல்றார், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களையும் அல்லாஹ் சந்திக்கணும்னு ஆசைப்படுறான். எப்போ என் அடியானை சந்திப்பான்னு நினைச்சா அல்லாஹ்வும் ஆசைப்படுறான். ஆனால் அந்த நல்லடியார்களுக்கு மௌத்தை கேட்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கே தவிர வாயை திறந்து அப்படி கேட்டுருவாங்கிறதுக்காக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால மௌத்தை கேட்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் நல்லடியார்கள், அன்பை பெற்ற பெருமக்கள் எப்போ என் ரப்பை நான் சந்திப்பேங்கிற துடிப்பாங்க. கஅகாஉல் அவுஸின்னு ஒரு சஹாபி, அவங்க பின்னால சஹாபியின்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி, நீங்களாம் ரசூலுல்லாஹ் கூட இருந்தீங்களே, நீங்கள் சொர்க்கத்தை பற்றியெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்களே, அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்க ஒரே ஒரு பாயிண்ட்டு, சிஃப்லனா அனில் ஜன்னா துஷஃபிகுனா இலைஹா. சொர்க்கத்தை பற்றி ஏதாவது நீங்கள் கேட்டிருந்த விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டு, நாங்கள் கேட்ட உடனே ஒரு தனி சந்தோஷம் வரணும், எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரணும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்களேன் அப்படின்னு அவரை உட்கார வச்சு கேட்டாங்க. சொர்க்கமா? சொர்க்கத்தில் நம்ம ஏற்கனவே இந்த வாக்கையாவுடைய தொடக்கத்துலேருந்து சொர்க்கத்தில் மரம் இருக்கும், பழம் இருக்கும், கறி இருக்கும், பறவை இருக்கும், சூரியன் இருக்கும், அதெல்லாம் சொன்னோமா இல்லையா? அவங்க எதையுமே சொல்லலை. சொர்க்கத்தில் இன்பம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் ஒரு சந்தோஷம் வேணுமா? சொர்க்கத்தில் என்ன இருக்குது தெரியுங்களா அப்படின்னு கேட்டு, சொர்க்கத்தில் என்ன இருக்குங்கிற கேள்விக்கு இதெல்லாம் பட்டியல் போடல. சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. அதுக்கு மேலே வேற என்ன? இங்கதான் பார்க்க முடியல, அங்கே நம்ம ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், அதுதான் இருக்கிற இன்பத்தில் பெரிய இன்பம் அப்படின்னாங்க. அப்போ அந்தந்த அன்பு மிகுதியால் அவர்களை அவ்வாறு சொல்ல தூண்டியது என்பதெல்லாம் நீண்ட விஷயங்கள். இப்போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மரண தருவாயில இருப்பவருக்கு மலக்குகள் வர்றாங்க. ஐயுஹர் ரூஹு தய்யிபா, நல்ல ரூஹை, இந்த உடம்புக்குள்ளார ரூஹு போச்சு, இந்த ரூஹை நல்ல முறையில் ஒரு மனிதன் பயன்படுத்தி நல்ல முறையில் அமல் செய்திருந்தால், பக்குவப்படுத்தி இருந்தால், இந்த ரூஹு வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை நான் அவருக்கு ஊதினேன்னு அல்லாஹ் சொல்றான்ல. என் ரூஹை தான் ஊதிருக்கேன். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ரூஹு யாருடைய ரூஹு? அல்லாஹுடைய ரூஹ். அல்லாஹ் சொல்றான், நான் ரூஹை ஊதினேன்னு சொல்றான் அல்லாஹ். அப்போ வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, அவனுடைய ரூஹை ஊதினான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம உடம்புல அல்லாஹ்வுடைய ரூஹ் இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில்
இந்த ரூஹை நம்ம கண்ணியமான முறையில் பயன்படுத்தியிருந்தா இந்த ரூஹு இருப்பதற்கான ஒரு வாகனம் தான் இந்த உடம்பு. இது மண்ணில் இருந்து வந்துச்சு. மண்ணிலேயே போகும்போது மண்ணால் போட்டோடனே மண்ணை சாப்பிட்ரும், இனத்தோடு சேரும். அந்த ரூஹுக்கு அப்படி ஒரு அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், ரூஹை வாங்கும்போது இந்த உடம்புல நல்லவங்களுடைய ரூஹை வாங்கும்போது, முகர்ரபீன்களுடைய ரூஹை வாங்கும்போது அவங்களோட ஒரு சுப செய்தி சொல்லி வாங்க வாங்க உங்களுக்காக நிறைய தயாரிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ரூஹை, நம்முடைய ரூஹை, நல்ல ரூஹை வாங்க, வெளியே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நாம் எல்லாம் அறிந்திருக்கலாம், வெண்ணெயிலேருந்து மூடி எடுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான முறையில் அந்த ரூஹ் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விடும். இது விஷயம். இப்போ உம்முஹானி அம்மையார் ஒரு கேள்வி கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகோதரி உம்முஹானி அம்மையார் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இப்போ நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட ரூஹு வாங்கிட்டாங்கன்னு வைங்க, அப்போ ரூஹு வாங்கிட்டா முடிஞ்சு போச்சா? அதுக்கு பிறகு நம்ம யாரும் சந்திக்கவே முடியாதா? அவங்க ஒரு ஏக்கத்தில் கேட்குறாங்க. இப்போ நம்ம எல்லாம் துன்யா விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு போயிட்டா ரூஹு போயிடுச்சுன்னு வைங்க, ரூஹு போனதுக்கு பிறகு திரும்ப சந்திக்கவே முடியாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ உம்முஹானி அம்மையாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் ஒரு பெரிய பஷார சுப செய்தி சொன்னாங்க. நல்ல அடியார்கள், முகர்ரபீன்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற அவருடைய ரூஹ் இருக்கு பாருங்க, அது பறவை வடிவில் மாற்றப்பட்டு சொர்க்கத்திலே உலாவர செய்வான் அல்லாஹ். சொர்க்கத்தில் உலா வருவாங்க. சொர்க்கத்தில் எந்த இடத்துக்கு போனால், எந்த மரத்தில் உட்காரலாம், அரிசின் கீழே இருக்கிற ஒவ்வொரு இடத்திலாக அவர்கள் அமருவார்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்கள். ஷஹீதுகள், அல்லாஹ்வின் பாதையில் உயிர் துறந்த சுஹதாக்களுக்கும் அவர்களுக்கு பச்சை நிற பறவையை போல அவர்களுடைய ரூஹ் ஆக்கப்பட்டுரும். அப்படிதான் இருப்பாங்க. எப்போ கியாமத்துடைய சூர் ஊதப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற தருணம் வரும் அல்லவா, அப்போது அந்த ரூஹ் மீண்டும் எந்த உடலுக்குள்ளே இருந்து அல்லாஹ் பிரித்தானோ, அல்லாஹ் அந்த உடலோடு அதை மீண்டும் இணைத்து விசாரணைக்காக அவர்கள் தயார் செய்யப்படுவார்கள். இந்த முகர்ரபீன்களுக்கு விசாரணையும் கூட இல்லை என்று பார்க்க அறிஞர்கள், விரிவுரையாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் தருகிற ஒரு மகத்தான கூலி. இது மட்டும் அல்ல, இங்கே முடிஞ்சு கடைசி அடுத்து என்ன செய்யணும், ரூஹு வாங்கப்பட்டுருச்சு. ரூஹுக்கு பிறகு அவர்கள் எப்போ என்னுடைய ரப்பை நான் சந்திப்பேன் கேள்விக்கு பதில் சொல்ல போன்னு ஏங்குவாங்க. நல்ல ரூஹா, நல்ல மௌத்தா இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு மகத்தான கூலி என்ன அப்படின்னு சொன்னா, என்னை சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அவர்களை கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்யப்படுகிற போது மலக்குகள் சூழ்ந்து கொள்வார்கள். கதிம் த ஹைர மக்தமின், ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்களாம். மலக்குகள் எல்லாம் சொல்லி பரிவார்கள் சாலிகீன்களை கொண்டு வந்து அடக்கம் செய்யும் போது கதிம் த ஹைர மக்தமின், ரொம்ப முக்கியமான வருக வருக நல்வரவாகுக, உங்களை வரவு நல்வரவாகட்டும்னு சொல்லி அவங்கள வர வச்சு, அதன் பிறகு முன்கர் நக்கீருடைய அந்த கேள்விகளும் கூட மிக இலகுவான முறையில், அதுவே அவங்கள நல்லவர்னு தெரிஞ்ச அந்த முகமே காட்டி கொடுத்துரும் இல்லையா, அப்போது அவர்களுக்கு கேட்கப்படுகிற கேள்விகளும் லேசாக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் பதிலை தன்னுடைய புறத்திலே இருந்து அவர்களுக்கு மிக இலகுவான முறையில், என் அடியார்கள் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள், எனக்கு என்னுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க, இந்த துன்யாவுடைய எல்லா கஷ்டமும் பட்டுட்டாங்க, என் ரஹமத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்லி அவர்களை பாராட்டி சுப செய்தி சொல்கிறான் என்று இந்த ஆயத்தின் கீழ் விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இது கபருக்கு மட்டுமல்ல, சொர்க்கத்திலே அது எல்லாம் சேர்த்து தான் அல்லாஹ் ஃபரவுஹுன், அவர்களுக்கு நிம்மதி இருக்கிறது. நிம்மதினா கபூர்லையும் நிம்மதியா இருப்பாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எந்த டிஸ்டர்பன்ஸ்னா எந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா, இந்த உடம்பு மண்ணில் போனா மண்ணாயிடுமா இல்லையா, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவுடைய உடம்ப மண்ணே சாப்பிடுறது இல்லை, மண்ணே சாப்பிடாது, அப்படிதான் இருக்கும். எத்தனை ஆண்டு காலங்கள் கடந்தாலும், 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அப்படியே பாதுகாக்கிறான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மக்களுக்கு அது ஒரு பயானிலே விளக்கம் தருகிற போது இவ்வளவு சொன்னார்கள். சலாம், எனக்கு ஒவ்வொரு முறையும் எனக்கு ரூஹு கொடுக்கப்பட்டு அதற்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லும் போது, மண்ணோட மண்ணா மனித உடல்கள் ஆகாதான்கிற கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்கள். இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அஜ்சாதல் அம்பியா, நபிமார்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள் அல்லவா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அவங்க உடம்ப கொண்டு போய் மண்ணில் வச்சா அந்த மண்ணு சாப்பிடாது, மண்ணுக்கு அதை உடம்ப தொடுறதே ஹராம்.
மண்ணை தோன்றதே ஹராமாயிடும். அப்படியே வைக்கப்பட்ட காலத்திலிருந்து அப்படியே பாதுகாக்கப்படும். மற்றவர்களின் உடலை போல கஃனை அரிச்சு, மண்ணை அரிச்சு, உடம்பை அரிச்சு, எலும்பு அரிச்சு சாப்பிட்டு அடுத்த 10 வருஷம் கழிச்சு வேறொருத்தரை அடக்கம் பண்ற மாதிரி எல்லையில் இருக்காது. நபிமார்களுடைய உடலுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பாக்கியம் என்னன்னா, மண்ணு பார்த்து சொல்லுவான், இனி இதை சாப்பிட்றது ஹராம்னு அல்லாஹ் சொல்லுவான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நபிமார்களுக்கு மட்டுமல்ல, சஹாபாக்கள், வலிமார்கள் கியாமத் நாள் வரை தொடரும். இதற்கு பல்வேறு ஆதாரங்களை நம்முடைய காலங்களில் பார்த்திருக்கலாம். பாவியான் நான் ஈராக் நாட்டிற்கு சென்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் 2018 கொடுத்தான். அங்கே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அது மாதிரி இன்னொரு சஹாபி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு, அவங்க ஆற்று ஓரத்தில் அடங்கி இருந்திருந்தார். அவங்கள ஒரு அங்கே ஆட்சி செய்த மன்னருடைய கனவிலே என் கபருக்குள்ள தண்ணி வருதுன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு. எல்லா உலமாக்களையும் கூப்பிட்டு ஆலோசனை செய்து இதை பற்றி திரும்ப திரும்ப இந்த கருத்து வர்றதுனால அவங்க மதீனா மண்ணை வைத்து சத்தியம் செய்து கடைசி என்ன செய்கிறாங்க, எல்லா பெருமக்களும் ஒன்று கூடி அந்த கபரை தோண்டப்பட்ட போது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹுடைய கஃனோடு அப்படியே இருந்துச்சு. அதை எடுத்து ஷிஃப்ட் பண்ணி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபரை பக்கத்தில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றும் அப்படியே இருக்கிற ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதுபோல சஹாபாக்கள், வலிமார்களுக்கு 1000 ஆண்டு, நான் சொல்றது இப்ப 100 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. அந்த சஹாபி வஃபாத்தா எவ்வளவு காலம் ஆச்சு? 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவங்க. இப்ப 100 வருஷம் 1300 வருஷத்துக்கு முன்னால அந்த உடலை அல்லாஹ் அப்படியே பாதுகாக்கிறான். சமீபத்தில் கூட இந்த ஹூப்ளி தார்வாட் பகுதியில் கூட இஸ்லாம் மாத இதில் எழுதப்பட்டிருக்கு. சையது முகமது பக்தாதி ரஹிமஹுல்லாஹ், ஆசான் பெருந்தகையுடைய தாதா, அவங்க அந்த மாதிரி தான் ஒரு அந்த ரோட்டில், மெயின் ரோட்லேயே, அதாவது ரோட்டை விஸ்தீரணம் பண்ணுறேங்கிற பேரில் சில விஷமிகள் கபரையும் தர்காவையும் இடிக்கணும்னு இடிக்கிறாங்க. எல்லா புல்டோசரை வச்சு இடிச்சாச்சு. இரவோடு இரவாக கபரும் மேல்தளம் எல்லாம் இடிக்கப்பட்டுருச்சு. எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற ஆலிம் பெருமக்கள், ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த கபரை இரவோடு இரவாக இரவு 2 மணிக்குள்ளார தோண்டி எடுக்க போது அப்படியே கஃன் இருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இது யூடியூப்ல கூட அதை பற்றி விரிவான முறையில் கடைசியாக அந்த கர்நாடக முதல்வர் கூட அதை மன்னிப்பு கேட்ட விஷயம் எல்லாம் இருக்கிறது. எதற்கு என்று சொல்லப்படுகிறது என்றால், நல்லடியார்கள், முகர்ரபீன் என்கிற அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள் அவங்க ரூஹுக்கும் கண்ணியம், அந்த உடம்புக்கும் எல்லாம் கண்ணியம் கொடுக்குறான். இந்த உடம்பை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் பழக்கப்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக ஆகிவிடும் போது அந்த ரூஹை எப்படி அல்லாஹ் சொர்க்கத்தில் பறவையாக ஆக்கி அவங்கள உலாவர செய்து அவங்கள கண்ணியப்படுத்துறானோ, அந்த ரூஹு எந்த உடம்புல இருந்துச்சோ அந்த சரீரத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். எப்போ காந்தி இந்த நாட்டுக்கு தியாகம் பண்ணாருங்க அப்படின்னு சொல்லி அவர் பயன்படுத்தின ராட்டை, அவர் கண்ணாடி எல்லாத்தையுமே மியூசியத்தில் வச்சு பாதுகாக்கிறான்ல. அப்போ என்னன்னா அது அவர் பெரிய தியாகி. அப்போ நாட்டுக்கு தியாகம் பண்ணவருடைய பொருட்களையே பாதுகாக்கும் போது அல்லாஹுக்காக தன்னை தியாகம் செய்தவருடைய உடலை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானா? அல்லாஹ் அப்படி ஒரு பாதுகாப்பை தருகிறான். நபிமார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹராமாக அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களுடைய உடம்பை தொடவே தொடாது. வலிமார்களுடைய உடலையும் சஹாபிகள் உடலையும் அல்லாஹ் அப்படியே பாதுகாக்கிறான். ஆக மொத்தத்தில் இந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஃபரௌஹுன், அவர்களுக்கு நிம்மதி என்பது மரணத்தின் தருவாயிலும் கிடைக்கிறது. அவர்கள் கபருக்கு சென்ற பிறகும் அவங்களுக்கு கிடைக்கிறது. கபூர்ல இருந்து பரிசக்கூடிய கடைசி ஸ்டேஜ் பாருங்க, சூர் ஊதப்படுகிறவை, அங்கும் அவங்களுக்கு சந்தோஷம் தான். அரிசுடைய நிழலில் இருப்பார்கள், ரசூலுடைய நெருக்கத்தை பெறுவார்கள். ஃபரௌஹுன், அவர்களுக்கு நிம்மதி இருக்கிறது. வரைஹானுன், அழகிய உணவு இருக்கிறது. அப்படின்னா கபர்லேயும் அவங்களுக்கு உணவு இருக்கிறது. இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன் என்று அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. வஜன்னத்து நஈம், பாக்கியம் நிறைந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாக்கியம் நிறைந்த சொர்க்கம் என்பதற்கு விரிவுரையாளர்கள் சொல்வது, அல்லாஹ்வை அடிக்கடி சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கும், ரசூலுல்லாஹ்வை அடிக்கடி சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கும். எத்தனை கோடி பேர் இருப்போம், அடிக்கடி சந்திக்கக்கூடிய, அந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மேல வச்சிருந்த அந்த அன்பும் காதலும் அவர்களுக்கு உச்சகட்டம். அதனால அவங்களால பார்க்காம இருக்கவே முடியாது. அதனால அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி ஜன்னத்து நஈம். ஜன்னத்து நஈம் என்றால் அடிக்கடி தன் ரப்பை தீதாராக பார்க்கக்கூடிய பாக்கியம், ரசூலை அடிக்கடி சந்திக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகி அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்து கொடுக்கிறான் என்கிறார்கள் விரிவுரையாளர்கள். அதற்கடுத்து வலப்புறத்தார் இடப்புறத்தாருக்கு என்ன நிகழ்வு என்றெல்லாம் அந்த ஆயத்தின் தொடர் கூறுகிறது.
இப்போது நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்களாக வாழுவது சிறப்பா, இல்லை ஏதோ ஃபரலை மட்டும் முடித்து வலப்புறத்தாராக சேருவது சிறப்பா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த நெருக்கம் பெற்றவருடைய அடியார்கள் பற்றி நமக்கு அல்லாஹ் நல்ல தேர்வையும் அந்த பாக்கியத்தையும் நமக்கு தந்தல் புரிவானார்.